பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்களை இந்த வீடியோ வழியாக சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கூட ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை வாழ்த்த நான் விரும்புகிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது இப்படி சொல்லுகிறார், எனக்கு ஒரு ஆபத்து நேரம், எனக்கு எதிரிட்டு வந்திருக்கிறார்கள், ஆனால் நான் நம்பினவர்கள் எனக்கு எதிரிட்டு வருகிறார்கள். நான் யாரை நம்பி யாரை விரும்பி யாருக்காக நின்றேனோ எல்லாரும் எனக்கு எதிரிட்டு வருகிறார்கள், ஆனால் கர்த்தர் தான் எனக்கு இந்த நேரத்திலே ஆதரவாக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இருக்கலாம். ஐயோ, நான் நம்பினவர்கள், என்னுடைய குடும்ப உறவுகள், நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் அல்லது என்னுடைய நண்பர்கள் எனக்கு விரோதமாக எதிரிட்டு வருகிறார்கள். யார் தான் எனக்கு ஆதரவு? உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லட்டா, கர்த்தர் தான் உனக்கு ஆதரவாக இருப்பார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதை ஒரு தீர்க்கமாய் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். எப்படி ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஆதரவாக இருப்பார்? அதனுடைய மேல் வசனத்தை படித்தீர்களேயானால் 18ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் ஜலப்பிரவாயத்திலிருந்து கர்த்தர் கை நீட்டி தூக்கி விடுகிறாராம். நான் சொல்லட்டா, உங்களுடைய பிரச்சனையில் இருக்கிற எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரிதான், கர்த்தருடைய கரம் உங்களுக்காக உங்களை தூக்கி விடும்படி உங்கள் பக்கம் இந்த நாள் நீட்டப்படுகிறது. கர்த்தர் கரத்தை நீட்டி உங்களை தூக்கிவிட்டு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். வேறு எப்படி இருக்கிறார்? 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறாராம். விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைக்கும்படி நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவித்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க தானே, அது மருத்துவ அறிக்கையாக இருக்கலாம், உறவுகளோட வார்த்தையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அல்லது கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற உங்களுடைய வேலை ஸ்தலில் எழும்பியிருக்கிற பொல்லாத மனிதர்களுடைய தீய எண்ணங்களாக இருக்கலாம், கண்ணிகளாக இருக்கலாம், வலைகளாக இருக்கலாம். ஏசப்பா சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்களை பார்த்து உங்களை நான் தப்புவிக்கும்படி உனக்கு ஆதரவாக இருக்கிறேன். மூன்றாவதாய் ஒரு காரியத்தை நீங்கள் வாசித்தீர்களேயானால் 18:20 கர்த்தர் உன் நீதிக்கு தக்கதாக பதிலளித்து உனக்கு ஆதரவாக இருப்பாராம். உனக்கு ஒரு வக்காலத்து நோட்டீஸ் போடுறாரு, உனக்காக அவர் நிற்பார், உனக்காக அவர் பேசுவார், உனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற கர்த்தர் கையை நீட்டுறாரு, உங்களை தப்புவிக்கிறாரு. மூணாவது, உங்களுக்காக அவர் பேசுகிறாரு, பதில் கொடுக்கிறார். இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆதரவாக இருக்கிறத நிரூபிக்க போகிறார். வாயை திறந்து நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருப்பார். சூழ்நிலைகள் என்னை மேற்கொள்ளாது, பலவீனங்கள் எனக்கு மேற்கொள்ளாது, எனக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் என்னை மேற்கொள்ளாது. கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்து என்னை தப்புவித்து என்னை தூக்கிவிட்டு எனக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார். God bless you.